இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில் வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவும் நம் வாழ்வில் உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம்
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 33 முதல் 39 வரை. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதியை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர்கள் தினத்தை நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். ஆசிரியரான கொல்கத்தா நகர் புனித தெரேசாவையும் திருச்சபை இன்றைக்கு நினைவு கூறுகிறது. இன்றைய இறைவார்த்தைகள் சொல்லுகிற உண்மைகளை கொஞ்சம் தியானித்தால் நிஜமாக இருக்கக்கூடிய நிகழ்கால வாழ்வை நன்றி பெருக்கோடு கொண்டாடி மகிழ்வின் அடையாளங்களாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள், அதுதான் உண்மையான நோன்பாக இருக்க முடியும் என்பதை வலியுறுத்தி, நிகழ்காலத்தை நிஜகாலமாக்கி உங்களால் எந்த அளவுக்கு நல்லவைகளை பிறருக்கு இந்த உலகத்திலே கற்றுக் கொடுக்க முடியுமோ அதை கற்றுக் கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அங்கேதான் நிறை வாழ்வு நமக்கு கைகூடும் என்பதை, அதே வேளையிலே பொருளுள்ள வாழ்க்கை முறை என்பதையும் ஆண்டவர் இயேசு இந்த இறைவார்த்தை மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒருத்தர் சொன்னார், அது என்ன பழையதே நல்லது என்பது அவர் கருத்துன்னு சொல்கிறாங்களே, இது எந்த அர்த்தம் ஃபாதர்னு கேட்டாங்களே ஆட்டியோ. அப்போ அவர் சொன்னாரா, பழையதே நல்லதுன்னா ஒயின்லாம் பழசாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. அது ஒரு ஜோக்காக சொல்லியிருக்காங்க. புதுசையும் பழசையும் போட்டு சேர்த்து போட்டு துணியை ஒட்டு போட்டால் நல்லா இருக்குமா? எது நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்றதோ, நல்லதோ, பொருந்துமோ, மகிழ்வானதோ, நலமானதோ அதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். சும்மா முகவாடி இருக்க வேண்டிய தேவையில்லை. நோன்பு என்கிற பெயரில் முகவாட்டத்தோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் இயேசுனுடைய கூற்று. இன்றைய நாளில் நாம் ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும். பாரம்பரிய யூதர்கள் நோன்பு இருக்கிற போது தாங்கள் நோன்பு இருப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக முகத்தில் வெள்ளை பூசிக்கொள்வார்களாம். நோன்பு ஒன்றும் அவ்வளவு கடினமான ஒன்று அல்லதான். காலையில் சூரியன் தோன்றுவதற்கு முன்பிலிருந்து சூரியன் மறையும் வரை நோன்பு இருப்பது அவ்வளவு கடினமான ஒன்றல்ல. ஆனாலும் நோன்பு மூலமாக தங்கள் உடலையே கடவுளுக்கு காணிக்கை அளிப்பதாக அவர்கள் நம்பினார்கள். நோன்பு இருப்பதையோ அவற்றில் குற்றம் கண்டுபிடிப்பதிலேயோ இயேசு குறை காணவில்லை, குறை காணவும் விரும்பவும் இல்லை. ஆனால் அவர் வலியுறுத்தி சொல்வது கிறிஸ்தவ வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு துன்பங்களை கொடுக்கிற வாழ்வு அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம்மை எப்போதுமே கஷ்டத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற வாழ்வு. மாறாக நாம் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற வாழ்வுதான். ஆனால் அது உண்மையான ஆழமான மகிழ்ச்சி, போலித்தனமான மகிழ்ச்சி அல்ல. பரிசேயர்களின் மகிழ்ச்சி சட்டங்களை பிற்போக்காக கடைபிடிக்கிற போலித்தனமான மகிழ்ச்சி. இதைத்தான் இயேசு கண்டிக்கிறார். நமது வாழ்விலும் பல நோன்புகளை நாம் எடுக்கிறோம், கடைபிடிக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் உண்மைத்தனத்திலே அந்த நோன்புத்தனத்தை கடைபிடிக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்த்தால் நமக்கே தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம் என்று. இந்த நல்ல நாளிலே ஆசிரியர் பெருமக்களை
நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய நாள். பல தியாகங்களை செய்து இந்த புனிதமான பணியை, கற்றுக் கொடுக்கிற பணியை செய்து இந்த உலகத்திலே அறிவையும் ஞானத்தையும் அறிவினால் வருகிற ஆற்றலையும் உருவாக்கி இந்த உலகம் நல்லவைகளை காண வேண்டும் என்பதற்காக தங்களை கரைத்துக் கொள்ளுகிற இருபால் ஆசிரியர் பெருமக்களை நான் கொண்டாடுகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவும் அனுபவம் அவர்கள் நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையிலே தான் நடந்தேறியது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இந்த ஆசிரியர் பெருமக்களால் வந்திருக்கக்கூடிய இந்த அறிவும் ஞானத்திற்காக, அவருடைய கையளிப்பிற்காக, தியாகத்திற்காக அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் ஜெபங்களை உரித்தாக்கி கொள்கிறோம். உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் இவர்கள் மகிழ்வோடு இந்த பணியை தொடர்ந்து ஆற்ற அவர்களுக்காக வேண்டுவோம். முன்பு இருந்தது போன்று கற்றுக் கொடுக்கிற பணி எளிதான பணி அல்ல, மிகவும் சவாலான பணி, பல தரப்புகளிலே சவாலான. எனவே இந்த நாளில் குறிப்பாக அவர்களுக்காக நாம் நம்முடைய இறைவேண்டலிலே நினைத்து கொள்ளுவோம். அன்னை தெரசா கொல்கத்தா நகரை சார்ந்தவர்கள் என்று நாம் திருச்சபையிலே சொல்லி மகிழ்கிறோம். கொல்கத்தாவிலே 13 உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபை இன்று 6000 அருள் சகோதரிகளுக்கு மேற்பட்ட அருள் சகோதரிகளால் ஆதரவற்ற இல்லங்களையும், எய்ட்ஸ் நலவாழ்வு மையங்களையும், தொண்டு மையங்களையும் தன்னகத்தை கொண்டு அகதிகள், குருடர், ஊனமுற்றோர், முதியவர், மதுவுக்கு அடிமையானவர்கள், மறுவாழ்வு பெறுகின்றவர்கள் என்று ஏழை எளியோர், வீடற்றவர், வெள்ளத்தாலும் தொற்றினாலும் பாதிக்கப்பட்டவர்கள், பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர் என்று கவனிக்க இடமில்லாமல் இருக்கக்கூடிய அனைவரையும் தங்களுடைய பிற அன்பு பணிகளால் இவர்களும் கடவுளின் சாயல்கள் என்பதை நிரூபிக்கின்ற இந்த பணிக்காக இந்த சபையினரையும் அன்னை தெரசாவை வாழ்த்துவோம். பள்ளிக்கூடத்திலே கற்பிக்கின்ற பணியில் ஆர்வம் கொண்டதால் இவர் கல்கத்தா வந்தடைந்தார். அதே ஆர்வம் கடைசி வரைக்கும் இருந்தது என்பதை நம் யாவருக்கும் தெரிந்தது. இறை நம்பிக்கையோடும் பிறர் அன்பிலும் பணியாற்றிய வாழ்நாள் புனிதமாக கருதப்பட்ட இந்த ஆசிரியை தெரசாவை 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அருளாளராக உயர்த்தினார். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை தெரசாவை புனிதராக அருள்பொழிவு செய்தார். இன்றைய காலகட்டங்களில் இவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் என்ன? பல்வேறு வறுமை நிலைகளில் வாழுகிற அடிமைப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது இவர்களும் இறைவனுடைய அன்பு செல்ல பிள்ளைகள் என்று கருதி அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிற பணியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் யாவருமே புனித அன்னை தெரசாவை போன்றுதான் வாழுகிறார்கள் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகன் கொணர்ந்த புது வாழ்வை நாங்கள் திறந்த உள்ளத்தோடு ஏற்றிட எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் மத்தியிலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் வேண்டுகிறோம். கற்றுத்தருகின்ற பணியை செய்து இறந்து நினைவிலே வாழுகின்ற யாவருக்கும் நித்திய சாந்தியை தாரும். கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை செய்கின்றவர்களுக்கு மிக மிக ஆர்வத்தை தூண்டியருளும். எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் மகிழ்வோடு இந்த பணியை, இந்த புனிதமான பணி ஆற்றுகின்ற சூழ்நிலைகளை இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே.
அன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. பெற்றோர் பெரியோர் மதிக்க மறுத்தோ உற்றார் நண்பர் உறவை அறுத்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. கடமை களைந்து சோம்பி திரிந்தோ கடின உழைப்பில் கவனம் துறந்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. பொழுது போக்கி காலம் இழந்தோ பொய்கள் சொல்லி பொருளை சேர்த்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. தேவை கண்டு உதவ மறுத்தோ தேடி வந்த வாய்ப்பை வெறுத்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. கல்வி கருத்தை தொலைத்தோ பெற்ற வாழ்வை போற்ற மறந்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. இலக்கு இன்றி இயங்கி நின்றோ இதயம் இறுகி இறையை வெறுத்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய்
வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.